சர்வ வல்லமையும் கிருபை நிறைந்த தேவனே, இந்த வேலைக்காய்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினூடாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒரு பொழுதும் வறுமையாய் திரும்பாது. ஆண்டவரே சுவாமி, நீர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தீர். அதை விசுவாசிக்க எங்களுக்கு இருதயத்தை தாரும் சுவாமி. சந்தேகப்படாமல் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். நாங்கள் ஈஸ்டர் சண்டே உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நான் இப்பொழுது செய்ய விரும்புகிறேன். We looked at the resurrection of Christ on Easter Sunday. I would like to see a continuation of that. அங்கே உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. For the children of God, the resurrection, Easter Sunday, is a great event. ரைட்? அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழா விட்டால் உண்மையிலே இந்த கிறிஸ்தவமே இருந்திருக்க முடியாது. If Jesus had not risen from the dead, then there's no Christianity. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ சுவிசேஷத்துல ஒரு அடிப்படையான முக்கியமான காரியம். So the resurrection of Christ is the fundamental. It is fundamental to the teaching of the Christ. அங்கே 4 சுவிசேஷ புத்தகங்களையும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். All 4 Gospels have been recorded this. உயிர்த்தெழுதல் ஒரு வரலாறு நிகழ்வு. Resurrection is a historic event. அங்கே இரண்டாவது சர்வபிரமான உண்மையான உயிர்த்தெழுதல். It was a bodily resurrection. அங்கே மகிமையை பார்க்கிறோம் உயிர்த்தெழுதல்ல. You see God's glory in the resurrection. அதுல முக்கியம் என்ன? So what's important about it? அங்கே தேவன் அங்கே கிறிஸ்துவை பலியாக அங்கே ஏற்றுக்கொள்றவர்களுக்கு ஒரு உறுதியான ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். So God gives forgiveness for those who accept Christ, accept the death of Christ. அப்ப என்னத்தை நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, மரணத்தில் இருக்கிற ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்கிறோம். மரணம் ஒரு அழிவு அல்ல, மரணம் ஒரு முடிவு அல்ல. அங்கே அதற்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு போதிக்கின்றது. So we see that the word of God teaches us that the death is not the end of things. There is life after death. அங்கே ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார், உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். Our Lord lived, he died, and he rose again, and he rose victorious. அப்ப நமக்கு சிலுவையினால, இயேசு சிலுவையில மரித்ததினாலே நமக்கு நன்மை ஏற்பட்டது, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தது. Because Jesus died on that cross, that we received blessing. We received this forgiveness. The சுவிசேஷ காஸ்பல், சுவிசேஷத்திலே முக்கியமானது கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் ஒரு பெரிய ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்தது. So the death of Christ on the cross gives us liberation. That is the truth. உயிர்த்தெழுதல் எங்களுக்கு என்னத்தை காட்டுதுன்னா, ஒரு நித்திய ஜீவன் இருக்கின்றது, சதா காலமான வாழ்க்கை இருக்கிறது, பரலோகத்துக்கு நாங்க போக முடியும் என்பதை நமக்கு காட்டுகின்றது. So the resurrection shows that life, we have life eternal, and we can live forever in heaven. நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்ட பொழுது எல்லா சீசரும் ஓடினார்கள், ஒளிந்தார்கள், ஆக்களை பயந்து போயிருந்தார்கள். When Jesus was crucified, many disciples ran away and hid themselves. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு ஒரு பலனும் உற்சாகமும் வருவதை பார்க்கிறோம். But after Jesus rose from the dead, they were encouraged. பேதுரு பயமில்லாமல் பிரசங்கித்தார் உயிர்த்தெழுதலை குறித்து. Peter was able to preach boldly. அங்கே சுவிசேஷத்தை சாட்சி அறிவித்தார்கள். So they were witnesses to the gospel. அங்கே துணிச்சலானார்கள். They were courageous. அது மாத்திரமே இல்ல, அவர்களும் மரிக்கிறதுக்கு ரெடியா இருந்தார்கள். They were also ready to die. சோ நாங்க பார்க்கிறோம், அங்கே உயிர்த்தெழுதல், வாழ்க்கைக்கு உயிர்த்தெழுதலை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு புதிய பலனும் புதிய உற்சாகத்தை ஆண்டவர் தருவார். When we believe in the resurrection of Christ, God gives us a new strength. அப்ப இது உண்மையை நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், அங்கே உயிர்த்தெழுதல் உண்மையான சம்பவம் நடைபெற்றது. அதை குறித்து நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to doubt the resurrection because it is a historic fact. அங்கே உயிர்த்தெழுதலில் தான் மற்ற சமயங்களுக்கும் நமக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. This is the biggest difference between us Christians and other religions. ஏன்னா மற்ற சமயங்கள்ல இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அல்லது அங்கே மரித்ததை பற்றி இதெல்லாம் பற்றி அதெல்லாம் தெளிவாக இல்லை. No other religion teaches resurrection. இயேசு கிறிஸ்து மெய்யாவே உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். Jesus rose from the dead for sure, and even today he lives.
அங்கே உயிர்த்தெழுந்த பிறகு சீசருக்கு இன்னும் அதிகமான பலனும் உற்சாகம் ஏற்பட்டது. So after the resurrection of Christ, the disciples became bolder and courageous. அங்கே அநேக தீர்க்க தரிசனங்களை அநேக வார்த்தைகளை அவர்கள் படித்திருந்தாலும் கூட அங்கே பிரச்சனை வரும் பொழுது, கஷ்டம் வந்த பொழுது அவர்கள் மறந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Although they had heard about all the prophecies before, but when they were faced with problems, they were scared. இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் 12 சீசருக்கு தாம் இருந்த பொழுது எல்லாவற்றையும் போதிருந்தார். Jesus had taught his disciples everything what was going to happen. ஆனா இங்கே தோமா சொல்றார், அவர் சந்தேகப்படுறார், நான் நேரடியா பார்க்கணும்ன்றார். ஈவன் தன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொன்ன பொழுது கூட அவர் நம்பவில்லை. Thomas, for instance, could not believe even when his friends told them that Jesus was risen. He knew all about it. இதே போலதான் நாங்களும் ஆண்டோட சுவிசேஷத்தை உண்மையானது, சத்தியம், நம்புங்க, விசுவாசிங்க, வாழ்க்கைக்கு விடுதலை என்று சொல்லும்போது சில பேர் நம்ப மாட்டார்கள். அதுக்காக நாங்கள் அப்செட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. So today, even when we say that the gospel of God is true, people may not believe us. There's nothing for us to எங்களோட சொந்த பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்வோம். We'll share this gospel with our children. எங்களோட சொந்த அயலாரோட பகிர்ந்து கொள்வோம். Share it with our neighbors. அங்க எங்களோட ஒர்க் பிளேஸ்ல பகிர்ந்து கொள்வோம். Share this with our people at the workplace. சில நேரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Sometimes they won't accept it. Right? 3.5 வருஷம் ஆண்டவரிலிருந்து பல அற்புதங்களை கண்ட தோமா. Thomas had lived with the Lord for 3 whole years and he had seen many wonders. Right? Even லாசருவை உயிரோடு எழுப்பினதை பார்த்திருப்பார். He might have seen him raising Lazarus from the dead. அங்கே ஒரு குடும்பத்துல ஒரு இடத்துல போய் ஒரு சிறு பெண்ணை எழுப்பினதை பார்த்திருக்கிறான். He might have witnessed or heard about the raising of the little girl. நிறைய நன்மைகளை, நிறைய காரியங்களை நம்பி இருந்தாலும் கூட சந்தேகம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறதை பார்க்கிறோம். Although we have seen and believed many things, we still have doubts. அநேக அற்புதங்களை கண்டார்கள். They have seen many miracles. ஆனால் அவர்கள் அங்கே பயந்து போய் அங்கே சந்தேகத்திலே மறைந்து ஒளிந்திருக்கிற நிலையையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். But we see that even after all that, they were scared and they hid themselves. Right? நாம் தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் நாம் ஆண்டவரை நம்பி முழுவதுமா ஒப்பு கொடுக்கல, இன்னும் சந்தேகப்படுகிறோமா? So even we have accepted the Lord and we have given our lives to the Lord, but even we have doubts. கடந்த முறை பார்த்தோம், என்ன கல்லறைக்கு பெண்கள் போனார்கள், அங்கே சீலை மாத்திரம் இருந்தது, அங்கே அவருடைய உடலை காணவில்லை. So last time at Easter we saw that the women went to the tomb and saw the tomb empty. அவன் அங்கே தூதன் சொன்னது போல உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. And the angel told them he's risen, he's not here. See, அவர் நிறைய எவிடன்ஸை பார்க்கிறோம். இது மெய்யான காரியம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சகல ஆதாரம் இருக்கின்றது. So there's all sorts of evidence that Jesus rose from the dead. Right? 2 சீசர்கள் ஓடி போனார்கள், ஒரு சீசர் முந்தி போனார். அங்கே அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். Two disciples ran to the tomb, one went ahead of the other. சோ அப்ப உயிர்த்தெழுந்தல்ல நாங்க சந்தேகப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். So there's no need for us to doubt the resurrection of Christ because he did rise. அங்க உயிர்த்தெழுந்த பின்பு அங்கே நாங்கள் பல இடங்களில் அவர் தோன்றதை பார்க்கின்றோம். We have seen that he appeared to the disciples and many others. அங்கே மாதலனா மரியாளுக்கு தனிப்பட்ட முறையில் சந்தித்தார். He revealed himself to Mary Magdalene. அங்கே எம்மாவுக்கு நடந்து போய் கொண்டிருந்த சீசரோடு பேசினார். He spoke to the 2 disciples who were walking to Emmaus. 2 சீசரோட பேசினார். Those 2 disciples who went to Emmaus. வேத வாக்கியங்களை அங்கே விளக்கமாய் சொன்னார். He explained the scriptures to them. அங்கே பேதுரு தனிப்பட்ட முறையில் பேதுரோடு பேசினார். He spoke to Peter in an individual way. அங்கே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மெய்யானது, அது நடந்த சம்பவம், நாம் அதை முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். The resurrection of Jesus did happen and we need to believe it. அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கிறோம் அங்கே கதவு பூட்டப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்த பொழுது அங்கே ஆண்டவர் அதுக்குள்ளே வருகிறார். Even they were behind closed doors, Jesus appeared to them. ஸோ நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வீடுகள் பூட்டி இருந்தாலும் அல்லது நம்ம யாரும் கவனிக்காவிட்டாலும் ஆண்டவர் உள்ளே வர முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். We must realize that Jesus can come into our homes even when the doors are closed. Right? அவர் உள்ளே எங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது எங்களுடைய பயங்களை அவர் நீக்கிறவராக இருக்கிறார். He comes in when we need him to remove our fears. அநேக இடங்களில் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் எல்லாரும் என்ன கேட்கிறது, உலகத்துல சமாதானம் வராதா, அது நடக்காதா, உலகத்துல பீஸ் வராதான்னு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய யோசனை இருக்குது. We all want peace in the world. We are always worried about
the lack of peace in the world. கிராம் அடிக்கடி சொல்லுவார், எல்லாரும் சமாதானத்தில் அவங்க தனிப்பட்ட சமாதானத்தை முதல் தேட வேண்டும் என்று சொல்லுவார். Graham has been reminding us that we need to seek our individual peace within ourselves. ரைட்? எங்களுக்குள்ள தனிப்பட்ட ஆண்டவரோடு உறவு, ஆண்டவரோடு கூட சமாதானமாய் நாங்க இருக்கின்றோமா? Are we at peace with God? That's the question. ரைட்? ஆண்டவர் சந்தேகப்படுற தோமாக்கு கையை பேர் எல்லாம் காட்டி எல்லாத்தையும் விளங்கப்படுத்துகிறார். Jesus showed his hands to Thomas and explained everything. ரைட்? அவர் எல்லாவற்றையும் காட்டுறார். பார், ஆணிக்கு அடிக்கப்பட்ட காயங்கள் எல்லாம் காட்டுகிறார். So he showed all his wounds. என்ன? ஆண்டவர் அங்கே வந்த பொழுது மகிழ்ச்சி வருகின்றதை நாம் அங்கே பார்க்கிறோம். When God comes in, we have joy. சோ ஆண்டவர் நமக்குள்ளே வந்தார்ண்டா எங்களுக்கு வர்ற காரியம் என்ன? மகிழ்ச்சி வருகின்றதை நாம் பார்க்கலாம். When God comes into our life, we have joy. ரைட்? ஆண்டவர் எங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us a great message. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்றார்? பிதா என்னை அனுப்பி இந்த வேலையில செய்ய சொன்னார், நான் முடித்து விட்டேன், நீங்கள் இதை தொடர வேண்டும் என்ற செய்தியை கொண்டு வருகிறார். Jesus told his disciples, the Father gave me a job that I have come and fulfilled. Now it is your turn to take it over. சோ ஆண்டவர் சிலுவையில சொன்னது உண்மைதான், எல்லாம் முடிந்தது என்று சொன்னது உண்மை. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே புதிய காரியம் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆனா ரட்சிப்பின் காரியம் அல்ல, அது உண்மையாகவே அங்கே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஆரம்பிக்கின்றது. So Jesus did say it is finished on the cross. So now the real work starts. அங்கே அவருடைய வேலை முடிந்து விட்டது. ஆனா நமக்கு வேலை கொடுத்திருக்கார். இழந்து போனதை தேடவே ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். So Jesus' work is finished. Right? Our work starts. சோ நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. நான் உங்களை தேற்றுவதற்கு ஒரு தேற்றவாளனை பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். So we are not forsaken because God has given us his Holy Spirit. அப்ப இந்த செய்தியை விசுவாசிப்பவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னண்டா, ஒரு முழுமையான பாவ மன்னிப்பு. So those who believe in this receive full forgiveness of sin. அங்கே நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். God gives us eternal life. இந்த சுவிசேஷம் உண்மையானது, மாறாதது. இதை நம்பும் பொழுது அது வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொண்டு வருகின்றது. Gospel is true and unchanging, and when we believe, it changes our lives. அங்கே எப்பொழுதுமே நாம் பார்க்கிறோம், வேதம் ஆண்டவரோட ஒப்புரவாகி ஆண்டவரோட உறவாட பாவத்திலிருந்து விடுதலையாக வேதம் அழைக்கின்றது. The Bible calls us to live, to come away from sin and have fellowship with God. பெரிய ரட்சிப்பின் செய்தி, பெரிய ஒரு விடுதலையான செய்தியா இருக்கின்றது. This is the message of freedom. இந்த சுவிசேஷத்தை பணத்தாலேயோ அல்லது செல்வாக்காலேயோ டிகிரியாலேயோ நாங்க வாங்க முடியாது. We cannot buy this gospel by money or degrees. ஆனா இது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். We have received this gift freely and we should take this free gift to others. இந்த தோமாவுடைய சந்தேகம் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் சந்தேகப்படாமல் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கின்றது. The reason why the fact that Thomas doubted is written in the Bible is so that we will not doubt. So பரிசுத்த ஆவியானவர் அங்கே எங்களை மாற்ற முடியும், எங்களுடைய வாழ்க்கையில செயலாற்ற முடியும். The Holy Spirit can change us and work in our lives. இங்கே உயிர்த்தெழுதல் அங்கே வரலாறு உண்மையானது. The resurrection is a historic fact. அங்கே சர்வபரமான உண்மை. It's a universal fact. அங்கே சீஷர்கள் கண்டார்கள். The disciples saw him. அங்கே சுவிசேஷம் பாவ மன்னிப்பின் செய்தியை நமக்கு தருகின்றது. The gospel gives us the message of forgiveness. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். God has given us the Holy Spirit. அங்கே கண்டு விசுவாசிப்பவருடைய காணாமல் விசுவாசிப்பவர் நாம பாக்கியவான்களா இருக்கின்றோம். So we who believe by not seeing are blessed. யோசிச்சு பாருங்க, நாம் ஆண்டவரை விசுவாசிப்பது நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய சலாக்கியம். So the fact that we can believe in God is a great gift to us. இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக வாழ்ந்தார், மற்றவர்களுக்காக வாழ்க்கையை கொடுக்க வந்தார். So Jesus lived for others and gave his life for others. ஆனால் உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவர் அறிந்து கொள்ள விருப்பம் இருக்கவில்லை. But the world did not know him, did not want to know him. அங்கே நாம் நித்திய ஜீவன் அடைவதற்கு பலிகள் செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்காக பலியாகி அங்கே முழுவதுமான பலியை முடித்து விட்டார். இப்பொழுது பலிகள் இல்லை. A sacrifice was needed for the forgiveness of our sins, and Jesus has paid that sacrifice. There is no more need for sacrifice. நாங்கள் போன வெள்ளிக்கிழமை அதை குறித்து நாங்கள் ஒரு கலந்துரையாடல் செய்தோம் பைபிள் ஸ்டடியிலே. At the Bible study on Friday, we did discuss this. அங்கே அவர் உயிர்த்தெழுந்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவனாய் இருக்கின்றார். So he is risen and he is the Lord of Lords and King of Kings.
அங்கே அவர் ராஜாவா இருக்கிறார், அங்கே தீர்க்கதரிசியா இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். He is a king, he is a prophet, and he is a chief priest. அங்கே இதை குறித்து 3 பகுதிகளை நாங்கள் வாசிக்க போறோம் இப்பொழுது. So we can read about this in 3 different sections. வாசிங்கள், ஒரு ஆள் வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனமும். Romans 1, 3 and 4. இன்னும் ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25. Another person take Hebrews 7, 23. 24 and 25. 24 and 25. இன்னும் ஒரு எடுத்துங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22, 23. Another person please turn to Apostles 3, 22, 23. 22 to 23. இங்கே பார்க்கிறோம், அவர் முதலாவது வாசிக்கிறது, அவர் ராஜாவாக தன்னை காண்பிக்கிறார். So in the first one we see that he is showing himself as God, as a king. ரோமர் 1, 3, 4. Romans 1, 2 and 3. Concerning the Son, who was descended from David according to the flesh, and was declared to be the Son of God in power, according to the Spirit of holiness, by his resurrection from the dead, Jesus Christ our Lord. அவர் ரெசரக்ஷனை பற்றி பேசப்படுகின்றது. அவர் லார்ட், அவர் ராஜா, அங்கே தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவரா இருக்கின்றார். He is a king from the line of David. ரைட். ஆனால் இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது, அவர் வாழ்ந்த பொழுது, அவர் சாதாரணமாய் தன்னை தாழ்த்தி வந்தார். So but when he came to this world, he humbled himself. ரைட். யோசிச்சு பாருங்க, ஒரு சர்வ வல்லமுள்ள ராஜா, எல்லா அதிகாரமும் எல்லாம் இருந்தும் தன்னை தாழ்த்த முடியும் என்றால் நானும் நீங்களும் இன்றைக்கு எவ்வளவு தாழ்மையா இருக்க வேண்டும். If the king, almighty king, could humble himself, can we not humble ourselves? சில பேர் நினைக்கிறது இந்த ஞானஸ்தானம் எல்லாம் முக்கியம் என்று யோசிக்கிறது. Some people think the baptism is not very important. அங்கே ஞானஸ்தானம் மிக முக்கியமானது. Baptism is important. சில நேரப்பட சில பேர் நினைக்கிறா அந்த கள்ளன் ஞானஸ்தானம் எடுக்கல தானே அவருடைய ஞானஸ்தானம் தேவையில்லை என்று யோசிக்கிறது. Some people think that thief on the cross did not need baptism. நான் சொல்லுவேன், நீங்க கள்ளன் இல்ல தானே, உண்மையானவன் தான் எடுக்க வேண்டியதான். Sometimes I tell them, well, you are not a thief, so you can take it. சரி, அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கிடைக்கல, அந்த இது. He did not have that opportunity. ஆனால் இயேசு கிறிஸ்து நல்லொரு உதாரணம். அவர் தன்னை தாழ்த்தி யோவான் ஸ்நானத்துல போய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். What we see is that Jesus humbled himself and was baptized by John. அவர் போன பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் இறங்கி இவருடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கண்டு அங்கே ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். We know that when Jesus came out of the water, the God himself said, "This is my beloved son." அங்கே பார்க்கிறோம், அவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் பார்த்தோம்னா அவர் சாதாரண ஒரு குடும்பத்திலே, இவன் அங்கே வந்து ஒரு அரச குடும்பத்திலே வந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த பரம்பரையிலே. So we see that Jesus came in, although he was an ordinary household, he is a descendant of David. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. His kingdom has no end. நாங்க பாடம் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். So we sang today, the Lion of Judah is risen. மரித்த கிறிஸ்துவினி மரிப்பதில்லை. The one who died will not die again. ஏனென்றா அவருக்கு மரணமே இல்லை. Because he has no death. உண்மையிலே லாசரு மரித்தார், உயிர்த்தெழுதப்பட்டார், ஆனா திரும்பி மரிச்சிட்டார். Lazarus died and was raised, but then again he died. அதே போல மற்றவர்களும் உயிர்த்தெழுதப்பட்டார்கள், மரித்து போனார்கள். Whoever was brought back to life, they died again. ஆனால் இவர் நித்தியமானவர், ஒரு பொழுதுமே அவர் அங்கே மரணம் இல்லை அவருக்கு. But Jesus is eternal. He has no death. So அவர் எல்லாவற்றையும் உருவாக்கிய அவர்தான் இந்த உலகத்தை படைத்த ராஜாவாகவும் இருக்கிறார். He is the king, the creator. நீர் யூதர் ராஜாவா? எஸ், அவர் உண்மையிலே ராஜா. He was asked, are you the king of the Jews? Yes, he was. யோசிச்சு பாருங்க, இந்த ராஜா இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது கூட நீங்க பார்க்கலாம், அங்கே அவருடைய சீசர்களோடு அவர் படகிலே போய் கொண்டிருக்க பொழுது அங்கே காற்றும் கடல் எல்லாம் கொந்தளிச்சு ஒரு வாழ்க்கை அவதிப்படும் பொழுது நடந்ததுன்னு சொல்லி. So we know this incident where when there was tempest in the Sea of Galilee and the boat was threatened. அப்பொழுது அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனடியா நின்று போனது. இயற்கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. So he rebuked the winds and the waves and they obeyed. அவர் அதிகாரம் உள்ளவர். He is a man of authority. He is a God of authority. So உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கையில் இருக்கின்றது.
அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார். Life is in his hands and he has the authority and he will look after you. நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னு சாரி மத்தேயு 18ஆம் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா 28:18 பாத்தீங்கன்னா மத்தேயு 28 Matthew 28:18 we see 18, 19, 20 பாருங்கள். 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சீசர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி அவர் அடுத்த கதை வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க என்று சொல்கிறதை பார்க்கிறோம். So here Jesus sends them on this, gives them this great commission to go, that he gives them authority to go and preach the gospel. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். And I will be with you till the end of the world. சோ உங்களோட வாழ்க்கையில யார் என்னோட இருப்பாங்கன்னு கடைசியில நான் உலகத்துல முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருக்கேன்னு சொல்றேன். We don't have to worry because God has promised that he will be with us till the end of the world. Right? ஐயோ எனக்கு சஃபரிங், எனக்கு பிரச்சனை, எனக்கு கஷ்டம், எனக்கு வேதனை, எனக்கு துன்பம், யார் என்னோடு இருப்பார்கள்? So we say, oh, I have got troubles, I have got worries, I have got sickness, who will be with me? ரைட்? நோய் வரக்குள்ள என்ன யோசிக்கிறது? ஐயோ இந்த நோய் எனக்கு என்ன நடந்துருமோ, நான் என்னோட யார் இருப்பார்கள் யோசிக்கிறோம். So when we get ill, we think, oh, I know what's going to happen, who will look after me? அல்லது எங்களுக்கு வேலை இல்லாம போன பொழுது நாம் யோசிக்கிறோம். Sometimes when we don't have lost a job, we worry. சில நேரம் வயசு போனா நான் என்ன நடக்க முடியும் யோசிக்கிறோம். When we get old, we worry. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்ற காரியம் நமக்கு, But what is the creator of the உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். creator God tells us? இது யாருக்கு? எல்லாருக்குமா? இது அவரை விசுவாசித்து அவர் நம்புறவர்களுக்கு. This is not for everybody, but for those who trust in him. அவரோட வாழ்க்கையில ராஜாவாக இருக்கிறாரா? Is he the king in your life? ஒரு ராஜாவோட வேலை என்ன? What is the job of the king? ரைட்? ஒரு ராஜாவோட வேலை அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதுதான் ஒரு ராஜாவோட வேலை. The king's job is to protect his subjects. ரைட்? அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ராஜாவுக்கு ஒரு பெரிய டியூட்டி இருக்கிறது. So the king has a big duty of protecting his subjects. தன்னை மக்களுக்கு வார எதிர்ப்பெல்லாம் சமாளித்து அந்த எதிரிகளை எல்லாம் அழித்து தன்னை மக்களை பாதுகாப்பது. Destroy the enemies and save his people. அப்ப கூட ராஜாவாக ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், If God is your king, அங்கே அவர் எல்லா விதமான தீமைகளையும் அழித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறவரா இருக்கிறார். he will destroy all the enemies and give the protection needed for his children. சோ அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அவர் உங்களுடைய ராஜாவா இருக்கிறாரா? So I would like to ask you, is he your king today? நீங்கள் ஒரு ஒரு ராஜாட்ட இருக்குன்னு சொன்னா அந்த ராஜாவுடைய வார்த்தையின்படி தான் வாழலாம். அவர் சொன்னபடி செஞ்சா தான் அந்த ராஜாக்குள்ள இருக்க முடியும். So if you are a subject of a king, then you need to listen to him, you need to obey his words. ரைட்? அப்ப அப்படி கேட்டா தான் அந்த ராஜாவோட பாதுகாப்பு கிடைக்கும். Only if we obey his words that we can get the protection. அங்கே நீங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் ஆண்டவருடைய பராமரிப்பையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய நன்மையையும் பெற வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். So if you need protection from God, we need to live according to his word. அங்கே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார். So in the Old Testament, God spoke through prophets. அங்கே தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் சொல்ற வசனத்தை கேட்டு அப்படியே சொன்னார்கள். So the prophets listened to God and then told what God told them. ஆண்டவர் இப்பொழுது எங்களுக்கு நிறைவான ஒரு தீர்க்க தரிசனத்தை புத்தகத்தை தந்திருக்கிறார். ஆனபடினால எங்களுக்கு வெளியில் இருக்கிற அவர் இப்படி சொல்றார், அவர் அப்படி சொல்றார் என்று நாங்கள் நம்பி ஓடிக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. God has given us a book of promises and prophets. There is no need for us to go after any other prophet. இப்ப இன்றைக்கு நீங்க எல்லாரும் என்ன யூடியூப்லயும் டிவிலையும் அதையும் இதையும் பார்த்து தியோலஜியே ஒரு கன்ஃபியூஸா இருக்கின்றது. So a lot of people see various teachings in the YouTube and so on, and everybody is confused. உண்மையாகவே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் அந்த காலத்துல. Of course there were prophets in that time. அங்கே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். When the perfect comes, the imperfect pass away. அங்க நிறைவான வேத புத்தகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனபடினாலே எங்களுக்கு
வெளியிலிருந்து எந்த விதமான வார்த்தையும் தேவையில்லை. வேதம் தான் எங்களுக்கு முக்கியம். வேதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Because the Bible is perfect its whole. There's no need for any other scriptures. இன்றைக்கு ஆக்களை கவர்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அவங்களை அநேகரை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். Many people are led astray by all sorts of false teaching. Right? அவர் உங்களோடு வேத வார்த்தையோடு பேசுவார். அவர் உங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். He is a God who speaks to us through his word. அங்கே அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். He is a living God. அவர் மாறாதவரா இருக்கிறார். He is an unchanging God. சோ அவர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார். He will take care of it. அங்கே நாம் அவருடைய கையில் இருக்கின்றோம். We are in his hand. ரைட்? நாம் எதை குறித்தும் இன்னைக்கு நிறைய குழப்பம், நிறைய இந்த 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 யுத்தத்தை வைத்துக்கொண்டு நிறைய திக்க தரிசனமும் நிறைய காரியங்களையும் சொல்லி மக்களை குழப்பறதா இருக்குது இன்றைக்கு. There's all sorts of confusion these days, especially based on this war. There are all sorts of prophets. சில பேர் கேட்கறது, நீங்க அந்த யுத்தத்தை பற்றி அதை ஒப்பிட்டு நீங்கள் பேசலாம் என்றெல்லாம் கேட்பார்கள். Sometimes people ask, why don't you talk about the war that's going on? நான் சொல்றேன், வேதத்தை விசுவாசித்து ஆண்டவரை விசுவாசிப்பது மேலானது. சும்மா இதை விட நாம் யோசிக்கிறதை விட. My answer is to trust in the Bible, trust in the word of God. ஏன்னா வேதத்துல சொல்றப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆனால் அதனுடைய இதுக்கு ஒப்பிட்டு இப்ப முடியும், இந்த நாடு வெல்லும், அந்த நாடு தோத்துரும், அந்த நாடு பிடிக்க மாட்டது எனக்கு தெரியாது. So the Bible has told us about wars, and it's not my job to find out who will win or who will lose. ரைட்? பைபிள் சொல்லுது யுத்தம் வரும், பஞ்சம் வரும், சண்டை வரும், எல்லாம் இருக்குது. திருப்பி நான் சொல்ல தேவையில்லை. The Bible has told us that there will be famines and wars. ரைட்? தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். God, the Lord has told us everything as prophet. இந்த வேதத்தை தவிர உங்களுக்கு யார் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். So there's no need for us to believe anything else apart from the Bible. அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர்னு சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். He is the God of gods and King of kings. அவர் அல்லாமல் வேறொரு ராஜா இல்லை. There's no other king but him. ரைட்? வாசிங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24 25. Hebrews 7. எங்கள் நேரம் இல்ல ஃபுல்லா விளக்கப்படுத்த, பட் ஜஸ்ட் வாசிப்போம் நாங்க. Hebrews 7ஆம் அதிகாரம் 24 25. Hebrews 7, 24, 25. அடுத்த வாசகம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார், முற்றும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். He is a high priest. He lives forever and he is able to save completely. Right? அவர் பூரணமாய் உங்களை ரட்சிக்க அவரால முடியும். He can save you completely. Right? அவர்தான் எங்களுடைய தேவன். He is our Lord. கடைசியா வாசிப்போம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 23. Let's see. At the Acts of the Apostles 3, 23, 24. Yeah, 22 to 24. 22 to 24. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவனவனோ அவன் ஜனத்தில் ஆகப்படிக்கு நீர் மூலமாக்கப்படுவான் என்றார். அப்ப இந்த தீர்க்கதரிசன வசனத்தை விசுவாசிக்காதவர், இந்த தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் முடிவு என்னன்னா அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்பதை நமக்கு காட்டுகின்றது. So those who are unable to listen to this prophecy will not have eternal life. அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பாமல் வேதத்தை விசுவாசிக்காமல் போகிறவருக்கு என்ன கிடைக்கும்? So what is the reward for those who do not believe in the Bible? இப்ப இயேசுவை விசுவாசிக்க நமக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். For us who trust in the Lord, he says he has promised us eternal life. அங்க இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு தரம் தான் மரித்தார், இனி மரிப்பதில்லை. அது சதா காலமா வாழ்றவர், ஜீவிக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் இருக்கிறார். Jesus who died for us and rose again, and he will never die again, and he is able to give us eternal life. சோ அப்ப ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தர வேண்ட ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has promised us
for those who believe in him will have eternal life. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தேற்றவாளாய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கார். He has also given us a comforter, the Holy Spirit. ரைட்? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in him? அவர் உங்கள் ராஜாவா இருக்கிறாரா? Is he your king? அங்கே அவர் உங்களோட பேசுகிறாரா? Does he speak to you? நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா? Do you read the Bible? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட கம்யூனிகேஷன் உறவு இருக்கின்றதா? Do you have a individual private relationship with God? ரைட்? ஆனா சொல்ல, நான் போயிருக்கேன், திரும்பவும் வருவேன். அவர் இரண்டாவது வருகை நிச்சயமா இருக்கு என்பதை வேதம் எங்களோடு பேசுகின்றது. The Bible tells us that Jesus has gone, but he will return. அவர் he is coming again. அவர் மறுபடியும் வருவார். He will come again. ரைட்? நாம் ஆயத்தமா? Are we ready? நாங்க என்ன செய்ய வேண்டும்? What should we do? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். We need to obey his word. அவர் கடவுளா இருக்கிறார், உங்களுடைய கடவுளாக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களை ஆளுகை செய்து நடத்துவதா இருக்கிறார். யோசிச்சு பாருங்கள். He is God and Lord. Is he your God and Lord? அசுரா, என்னிடத்து வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. He has promised us, he who comes to me, I will in no way cast aside. அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்த தேவன். He is a God who was truly risen. இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். He lives even today. அதை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. He who believes in it has eternal life. எங்களோட சந்தேகங்கள்லாம் அகற்றி விடுவோம். Let's put aside our doubts. அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். Let's look unto him and say, Lord, I look to you. சில நேரம் மனித ரீதியாக எங்களுக்கு சந்தேகங்கள் வருகின்றது. As humanly, we do have doubts. நாங்கள் அதை ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஆறுதலையும் கொடுத்து சமாதானத்தையும் கொடுப்பார். But when we read God's words, he gives us peace. ஜெபிப்போம். Let's pray. Thank you. You can pray. பிதாவே சுவாமி, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சந்தேகப்படாமல் உண்மையிலே நம்பி ஜீவிக்க கிருபை செய்யும் சுவாமி. எங்களை வழி நடத்தி பாதுகார். Oh Lord, we thank you for the message. We let us believe in that you are a living God and you are able to keep us and give us eternal life. Help us in our daily walk with you, Lord. Amen. Amen. நாம் இறுதி பாடலை பாடுவோம். hymn number 47.